நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் தவறுதலாக இருக்கலாம், வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை குறித்து நம்ம பேசுறது ரொம்ப அவசியம். நம்ம தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களை அவருடைய தவறை சுட்டி காட்டுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், அந்த குற்றத்தை சுட்டி காட்டுறத ஒரு முறை இல்லை, பல நூறு முறை அதை அவ்வப்போது வெளியே கொண்டு வந்து அதை அந்த புண்ணே ஆறாதபடி, அந்த காரியத்திலேருந்து அவங்க மூவ் ஆகாதபடி திரும்ப திரும்ப தங்களுடைய பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, அது நெருக்கமான உறவுகளை என்ன செய்யணும், உடைச்சு போட்டுரும். இட் வில் பிரேக் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸை உடைச்சிரும். இன்னைக்கு சிலர் அது ஒரு ஆயுதமாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒருவரை மட்டம் தட்டணும், மனைவியையோ கணவனையோ மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் என்னன்னு கேட்டால், பழைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்து உள்ள வைக்கிறது. எந்த டிஸ்கஷன் எடுத்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக பேசணும், ஒரு காரியத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு காரியத்தை அவங்களை இணங்க பண்ணணும், அவங்கள செய்ய வைக்கணும்னா, இவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்கன்ன உடனே அதற்கு இவங்க யூஸ் பண்ணுற டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னு கேட்டால், நீ அன்னைக்கு அப்படி பேசினியே, நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, நீ அன்றைக்கு அப்படி செஞ்சவ தானே, இப்படியே எடுத்துகிட்டு பழைய பிரச்சனைகளை கொண்டு நீ ஆலோசனை சொல்கிறதுக்கே தகுதியற்றவள் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. ஏன்னு கேட்டால், இந்த ரிப்பீட்டிங் மேட்டரை அவங்க இதை யூஸ் அஸ் அ வெப்பன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காரியத்தில். நம்ம ஒரு காரியத்தை, ஒரு குற்றத்தை மூடாமல் அதை திரும்ப 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 நம்ம எடுத்து பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, உறவுகள் என்ன கசந்து போயிடும், முறிஞ்சு போயிடும். இந்த உறவுகளில் என்ன வரும்னா, சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஜஸ்ட் ஹவ் இட் இஸ். இது கண்டிப்பாக அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் வரும்போது எல்லாருமே நமக்கு ஏற்றபடி இருக்கவே வேண்டாம். நம்ம ஒரு குடும்பத்தில் 20 வருஷம் வாழ்ந்திருப்போம். அதில் இருக்கிற சுமூகமான உறவு அடுத்த குடும்பத்தோடு இணையும் போது என்ன பண்ணாது, வராது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட ஆட்டிடியூட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க பேச்சு வழக்கு வித்தியாசமாக இருக்கும், அவங்க சொல்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அவங்க பிரச்சனைகளை கையாளுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அவங்க எதை பெருசுப்படுத்துகிறாங்க, எதை சாதாரணமாக எடுக்கிறாங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க, இங்கே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க, இதெல்லாம் பேசக்கூட மாட்டாங்க, பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. அங்கே அது பெரிய காரியமாக டிஸ்கஸ் பண்ணி பல நாட்களாக பேசிகிட்டு இருப்பாங்க. குடும்பம் என்ன இருக்கும், டைனமிக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டைனமிக்ஸில் ஒரு மனுஷன் கல்யாணத்தில் போய் உள்ளே புகும்போது தான் நிறைய பாதிப்புக்குள்ள அவங்க ஆகுறாங்க. அதாவது அவங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொன்னதை கூட மறந்துட்டு அவங்க பாட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. இதை கேட்டவனுக்கு தான் பற்றிக்கிட்டு எரியும், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. நீங்கள் போய் அதை போய் கேட்க போனீங்கன்னா, இதுக்காக கோச்சிக்கிட்டீங்க, நாங்கள்லாம் இப்படி தான் ஒருத்தரை பேசிக்குவோன்னுவாங்க. இப்படி தான் பேசிக்குவீங்களா, இதை நினச்சி தான் 4 நாள் தூங்கலையா, நான் 3 நாள் உபவாச ஜபம் இருந்திருக்கேன், கொலவெறிக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு இவர் துடிப்பார். அவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம். சொல்றது புரியுது நினைக்கிறேன். நிறைய பேர் சீக்கிரத்தை பார்த்தா அதெல்லாம் எங்கள் கதையெல்லாம் வெளியே விடுறீங்க பாஸ்டர்ன்ற மாதிரி இல்லையா. இது சகஜம். இது நம்ம குடும்பங்களில் செய்கிற ஒரு காரியம் அந்த குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் செய்யாத காரியம் அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் இல்லையா. இதில் உரசல்கள் வர ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. அந்த வீட்டில் போனால் நம்ம தான் எல்லாருக்கும் காஃபி போட்டு அவங்கள எழுப்பணும். காஃபி போடாததை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க. அந்த காஃபியில் தூள் இந்த அளவில் போடலைன்றது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன உரசல்கள் மாதிரி தான் ஆரம்பிக்கும். பாத்திரத்தில் கழுவுறதுலேருந்து நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க, நீ ஒழுங்காகவே கழுவ மாட்டேங்கிறேன்னுவாங்க. என்ன ஒழுங்காக கழுவல, நல்லா தான் கழுவிருக்கேன், அது இப்படி கழுவணும் அப்படின்னு நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 30 வயசு பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி கழுவணும், உலகத்தில் இப்படி தான் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி துவைக்கணும், இப்படி காய போடணும். எப்போ ஆரம்பிக்கும் கிளாஸ், எப்போ 22 25 வயசு 30 வயசுல கல்யாணம் ஆன பிறகு திருப்பி ட்ரைனிங் ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல ஆண்டவரே நரகத்தில் போய் உட்காந்தனும், இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே சாமி இப்படின்னு இருக்கும். இது என்ன செய்யணும்னா மனசுல நிறைய காயங்களை போட்டுரும். அப்போ அந்த காயங்களை என்ன பண்ணுவான், நேரா போட்டுறதுக்கு மனைவி இருக்கும் அல்லது கணவன் இருப்பாங்க. 2 பேரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ கணவன் சொல்லுவார், அதெல்லாம் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கா பேசுகிறேன். அப்படி தான் பேசணும் கண்டிப்பாக, நீ திருந்து அப்படின்னு சொல்லிடாதீங்க. அம்மா திரும்பியே பார்க்காம போயிடுவாங்க, அது வேறு பிரச்சனை. அதனால் பார்த்து பேசணும். அப்போ பரவாயில்லம்மா இப்படி தான் இருக்கும், நான் எல்லாம் பேசுகிறேன், நீ கண்டுக்கிடாத அப்படின்னு அவர் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருவார். அதே போல் மனைவி சைட்லேயும் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, வீட்டிலே இப்படி தாங்க பேசுவாங்க, கொஞ்சம் கூட புத்தி கிடையாது யாருக்கும், இதே ஒன்று பேசி விட்ருவாங்க, வாய் தந்தாலே சாக்கடை தான், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த காரியம் நடந்து முடிஞ்சோடனே சரி பேசணும், நம்ம சமரசம் ஆகிட்டோம், சமாதானம் ஆகிட்டோம், விட்டுறணும்.
இதை எப்ப பார்த்தாலும் எடுத்து உங்க அப்பா என்ன பேசினார் தெரியுமா, உன் தம்பி என்ன பேசினான் தெரியுமா, உங்க அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா, உன் அக்கா எப்படிலாம் கேள்வி கேட்டா, இதையே நீங்க அடுத்த 10 வருஷம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் இணையவே முடியாது. யூ கேன் நெவர் கம் டுகெதர். ஒரு பிரச்சனையை திரும்ப 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 எடுத்து தூண்டி 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 பேச ஆரம்பிச்சிங்க, நீங்க இன்னும் அதிக பிரச்சனைகளுக்குள்ள போயிடுவீங்க. லெட் இட் கோ. அன்பு இருக்குமானால் பாவத்தை மூடிடும். திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சா பிராண சிநேகிதரை கூட என்ன செய்யும், பிரித்து விடும். நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பிரசங்கி 5:3, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தையின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். எதை நம்ம திருப்பி சொல்றோம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பதே நல்லது. அதை ப்ராசஸ் பண்ணி தூக்கி வெளியே போட்டுடணும், அவ்வளோதான். ப்ராசஸ் பண்ணி வெளியே போட்டுடணும். எல்லா டாக்குமெண்ட்டையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் போட்டு ப்ராசஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டோன்ட் ரிப்பீட் எவ்ரி திங். எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. சிலதை பார்க்குறீங்க, தவறுன்னு தெரியுது, மனசை பாதிக்குதுன்னு தெரியுது, அதை பற்றி பேசாமலே எழுந்து போயிட்டா அது பிரச்சனையே இல்லை. தட்ஸ் த பெஸ்ட் வே டு லிவ். கண்டுகொள்ளாமல் போயிடணும் இல்லையா? எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச வேர்டு வந்து இக்னோர். இக்னோர் இக்னோர்னா கண்டும் காணாமல் போயிடும். அப்படி நிறைய காரியங்களை கண்டும் காணாமல் போயிட்டீங்கன்னா ரொம்ப லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக சுமூகமாக சமாதானமாக இருக்கும். ஜஸ்ட் லெட் இட் கோ, இட்ஸ் ஓகே. சில வேளையில் பாருங்கள், சில வீடுகளில் நீங்கள் அப்போ தான் பாத்திரம் கழுவி வச்சுருப்பீங்க, அங்கேருந்து மாமியார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன பண்ணுற. நீங்கள் அப்போ தான் கழுவி முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் சாய்ச்சி வந்திருப்பீங்க, அந்த அம்மா உள்ளே போய் திருப்பி கழுவார்கள். நீங்கள் பார்க்குறீங்க, எது கழுவுறாங்க, அப்போ நான் கழுவுனது சரியில்லையா? நீங்கள் அதை பெரிய பிரச்சனையை எழுப்பி புருஷனெல்லாம் கூட்டு வந்து ஒரு முறை தான் கழுவ வேண்டும் அப்படின்னு சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கழுவுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது கழுவிட்டு போட்டுன்னு விட்டுணும். நம்ம பாட்டு நம்ம ரூட்டில் போய் நல்லா கால் நீட்டி படுத்து தூங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கழுவிட்டாங்களே. இக்னோர். சில வேளை நீங்க சமைச்சு வச்சிருப்பீங்க, அதே அவரைக்காவை எடுத்து தனியா இன்னொரு கடையில் போட்டு அவங்க சமைப்பாங்க, சந்தோஷம். அவிக்காம சாப்பிடலாம், சாப்பிட்டு போ, எனக்கு என்ன. நம்ம அவரைக்காயும் மொத்தமா போட்டு சாப்பிட்டு எழுப்பி போயிட்டே இருக்கணும், பிரச்சனையே கிடையாது, மோதவே கூடாது. டோன்ட் ரிப்பீட் தட் மேட்டர். எதுக்கு அதை போய் 10 பேர் சொல்லணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் ஒரு கரண்டி தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், 2 கரண்டி கடிச்சிட்டேன், ஜாலியாக போட்டு சாப்பிட்டு போயிடணும், அவ்வளோதான். இதை போய் பெரிய பிரச்சனையாக எடுத்து பேசி இக்னோர். டோன்ட் கீப் ரிப்பீட்டிங் எவ்ரிதிங் யூ see. அப்படி இருந்த பிரச்சனைகளை என்ன செய்வோம், நாம் கையாள ஞானமுள்ளவர்களாக இருப்போம்.